இது வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல், முக்கியமான தேர்தல். இது வந்து நாட்டுக்காக, வளர்ச்சிக்காக, பாதுகாப்புக்காக எவ்வளோ விஷயங்கள் இதில் சார்ந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க உங்க பிரதமர் யார்? இது வந்து இபிஎஸ்க்கும் சரி, நான் திமுக கூட்டணி கட்சிக்கும் பிரதமர் அவங்களும் அறிவிக்கல. யார்? கார்கேயா இல்லை யார்? ஸ்டாலினா? யார் அவர்? யாருமே இல்லை. அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. மறுபடியும் இந்த கூட்டணிக்கு வரேன். கடைசியில் அவர் சொல்றாரு நாங்கள் பார்லிமெண்ட்ல போய் கேட்போம் அப்படிங்கிறாரு. கேட்போம்னா நடந்துடுமா? நீங்க மத்தியிலையும் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, இப்ப மாநிலத்திலையும் நீங்க பவர்லையும் இல்லை. ஆப்போசிஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? புரட்சி தலைவி அவர்கள் அவங்க இப்படி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. 2019 இறந்து போனாங்க. சிம்பத்தியில் அவங்க ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? அடுத்ததுல அப்படியே ஒரு சிம்பத்தி வேவ், அதாவது அவங்கள மாதிரி ஒரு தலைவர் கிடையாது, அவங்களுக்கு நடந்த ஃபியூனரல் மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது. இதெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க அந்த சிம்பத்தி வேவ் இருந்திருந்தா அவங்க ஜெயிச்சிருக்கணுமே. ஸோ சிம்பத்தி இஸ் நாட் கோயிங் டு கெட் யூ எனிவேர். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்களுக்கு வந்து என்ன நடக்கணும், என்ன செய்யணுங்கிறது போகிற இடத்துல எல்லாம் பெண்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் கேட்குறாங்க, வேலை வாய்ப்புக்காக கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த வேலை வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, எங்கேருந்து கொடுப்பீங்க? இட்ஸ் அ வெரி சிம்பிள். ரொம்ப லாஜிக்கலாக ஒரு பெண்ணை நான் கேட்குறேன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், திஸ் இஸ் நாட் ரைட். சிம்பத்தின்னு சொன்னீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்தாங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமே. மேம், நீங்கள் இப்போ இத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டீங்க, எதிர்கட்சி வேட்பாளர்கள் 2 பேர் மேலேயுமே இத்தனை விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுகளாக முன்வைத்து. குற்றச்சாட்டுகள் கிடையாது, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் அவங்க தவறு செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என்ன நடக்கணுங்கிறத பற்றி நான் பேசுகிறேன், என்ன நடக்க முடியுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் நட்சத்திர வேட்பாளராக களமிறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அந்த ஹீட் வேவ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இப்போ மும்முனை போட்டி இந்த இடத்துல நிலவரதான் நம்ம மக்களிடத்தில் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மும்முனை போட்டியில் உங்களுக்கு அகைன்ஸ்டாக அதிமுக கூட்டணியிலிருந்து விஜய் பிரபாகரன் களமிறங்கியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு போராட்ட களத்தில் அவர்கிட்ட இருக்கு? மாணிக்கம் தாக்கூர் பற்றி நான் சொல்லிட்டேன், செயல்படலை. ஸோ இன்கம்பன்சி, திமுக மேலே ஒரு அதிருப்தி. எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வாக்குறுதிகளை எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு, அதாவது 500 கொடுத்துருந்தாங்க, 200 வரைக்கும் தான் அப்படி ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருக்காங்க தவிர தே ஹவ் நாட் இம்ப்ளிமெண்டட், நாட் டன் இட். ஃபஸ்ட்டு டாஸ்மாக் ஒழிக்கிறேன்னு நாங்கள் கனிமொழியிலேருந்து அவங்க எல்லாரும் சொன்னாங்க, செயல்படலை. ஸோ அதோட கேள்வி வந்து எல்லாரும் கேட்குறாங்க. நான் ஒரு பெண்ணுங்கிறனால கனிமொழி சொன்னாங்களேன்னு தான் என்ன கேட்குறாங்க. கனிமொழி எனக்கு நல்லா தெரியும் தான், அவங்க சொல்லியிருக்காங்க, பட் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக தட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட், பெரிய விஷயமா அட்ரஸ் பண்ணோம். ஸோ அது வந்து அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்க அதை அட்ரஸ் பண்ண முடியாது. மாணிக்கம் தாக்கூர், ஏடிஎம்கே டிஎம்டிகே இந்த அலையன்ஸை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ ஃபீல் வெரி, எடப்பாடி அவர்களோட பேட்டியை பார்த்தேன்னா அதில் வந்து நாங்கள் கூட்டணிக்காக காத்திருந்தோம், வரவில்லை அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் சொல்கிறாரு கூட்டணி இல்லை, சரி பரவாயில்ல, கூட்டணி வேண்டாம், கூட்டணி இல்லாமல் நாங்கள் வந்து செயல்படுவோங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் எல்லாமே ஜெயிப்போம், எங்களுக்கு புரட்சி தலைவி அது பண்ணாங்க, புரட்சி தலைவி இது பண்ணாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. சரி, டெலிவரன்ஸ் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்து இந்த மேம்பாலம் கட்டுவோம், அந்த ரயில்வே இது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே சிறப்பாக செயல்படுவோம். எப்படி செயல்படுவீங்க? பார்லிமெண்ட்டில் போய் நாங்கள் கேட்போங்கிறாங்க. அவங்க கேட்போன்னு சொல்கிறாங்க, நான் செய்வேங்கிறேன். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அவங்க கேட்போம், ஏன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் இப்போ யார் கூட கூட்டணி, அவங்க யார் கூட கூட்டணின்னு வெளிப்படையாக அறிவிக்கலை. வெளிப்படையாக இல்லை, யார் கூட கூட்டணின்னு சொல்லாமையா நீங்கள் வந்து ஓட்டு கேட்பீங்க? மக்களை வந்து நீங்கள் வந்து திசை திருப்பக்கூடாது. இது வந்து பாராளுமன்ற தேர்தல்.